அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய காலத்தில் முஸ்லிம்கள்லேயே எத்தனையோ பேர் மறந்து போயிட்ட, அஜாக்கிரதையாகிட்ட ஒரு அமல், ஒரு தொழுகை, ஒரு வணக்கம் தான் இந்த லுஹா தொழுகைன்னே நம்ம சொல்லலாம். அதாவது இன்றைக்கி எத்தனையோ முஸ்லீம்களுக்கு லுஹான்னு ஒரு தொழுகை இருக்கிறதே கூட தெரியாது. லுஹர் கேள்வி போட்டிருக்கோம், அது என்னப்பா லுஹா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க, ஒரு நாலேஜில் இருக்கிறாங்க. ஆனால் லுஹா தொழுகையை பற்றிய சரியான புரிதலில் இருக்கிறவங்க, லுஹா தொழுகையை தொழுகிறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற நன்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் லுஹா தொழுகையை தன்னுடைய வாழ்நாளை விட்டுறவே மாட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு அல்லாஹ் லுஹா தொழுகைக்கு அவ்வளவு நன்மைகளை, அவ்வளவு சிறப்புகளை வச்சுருக்கான். அப்போது அப்படிப்பட்ட லுஹா தொழுகையுடைய சிறப்பு, முக்கியத்துவம், அதோட நேரம், எந்த நேரத்தில் தொழுகணும், எப்படி தொழுகணுங்கிறத பற்றின பரிபூர்ணமான ஒரு நாலேஜ் கிடைக்கிற ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்குங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல இந்த லுஹா தொழுகையுடைய சிறப்பு முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த லுஹா தொழுகையை பற்றி கிட்டத்தட்ட பிரபல்யமான மார்க்க ஹதீஸ் கிரந்தங்களான புகாரி ஷெரீஃப், முஸ்லிம், அபு தாவூத், திர்மிதி மாதிரியான எத்தனையோ பெரும் பெரும் ஹதீஸ் கித்தாபுகளே பதிவாகியிருக்கு. அதுலேருந்து ரெண்டு சிறப்பை மட்டும், ரெண்டு முக்கியத்துவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் பகல் நேரத்தில் 4 ரக்காத் லுஹா தொழுகிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு போதுமாகிடுறான். அல்லாஹு அக்பர். யார் லுஹாவுடைய நேரத்தில் லுஹா தொழுகை 4 ரக்காத் தொழுகிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு போதுமாகிடுறான். அப்படின்னா அல்லாஹ் அந்த நாளில் அந்த அடியான பொருந்தி கொள்கிறான். ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறத விட பெரிய பாக்கியம், பெரிய தேவை எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய நன்மைங்க. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான ஒரு நன்மை, ஒரு பெரிய ஒரு சிறப்பு, யார் லுஹா தொழுகையை தொடர்ச்சியாக கவனமாக பேணுதலாக தொடர்ந்து தொழுதுகிட்டு வர்றாங்களோ அல்லாஹ் அந்த முஸ்லிமுக்கு வறுமையை போக்கி செல்வ நிலையை கொடுக்குறான். லுஹா தொழுகையை பேணுதலாக தொழுகிற முஸ்லிமுக்கு அல்லாஹ் வறுமையை போக்கி செல்வ நிலையை கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோ ஒரு சிறப்பு, அவ்வளோ ஒரு முக்கியத்துவமான ஒரு நன்மையை கொடுக்குற ஒரு தொழுகை தான் இந்த லுஹா தொழுகை. சரி, இந்த லுஹா தொழுகையுடைய நேரம் என்னன்னு பார்த்தோம்னா, காலையில் சூரியன் உதயமாகி 30 நிமிடம் கழிந்ததிலிருந்து சூரியன் உச்சம் வருவதற்கு 1/4 மணி நேரம், அந்த 15 நிமிடத்திற்கு முன்பு வரை தொழுகிறது லுஹா தொழுகைக்கான நேரம். ஆனால் லுஹா தொழுகிறதுலேயே ரொம்ப பெஸ்ட்டான சிறப்பான நேரம் என்னென்னா, ஹதீஸ் ஸல்லல்லாஹு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, ஒட்டகக்குட்டி வெப்பத்தோட அனலை தாங்க முடியாத நேரம். அதாவது அந்த வெயில் ரொம்ப சுட்டரிக்கிற உச்சியில் இருக்கிற நேரமான ஒரு 10 to 11 அந்த நேரத்தில் லுஹா தொழுகிறது லுஹாவுடைய சிறந்த நேரமாக, ரொம்ப ஏற்றமான ஒரு நேரமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். சரி, லுஹா தொழுகை எத்தனை ரக்காத்? அதாவது குறைஞ்சபட்சமாக 2 ரக்காத் தொழுகணுங்க. லுஹா தொழுகைனா குறைஞ்சபட்சமாக 2 ரக்காத் தொழுகணும். அதிகபட்சமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி பெற்ற சமயத்தில் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் 8 ரக்காத் வரை தொழுதுருக்குறாங்க. 2 ரக்காத்தாக தொழுதுக்கலாம். குறைஞ்சபட்சமாக 2 ரக்காத், அதிகபட்சமாக 8 ரக்காத் வரை தொழுதுக்கிடலாம். ஆனால் லுஹா தொழுகைன்னு 4 ரக்காத்துகள் தொழுகிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. ஏன்னா நம்ம போன ஹதீஸில் பார்த்தோம் இல்லையா, 4 ரக்காத் தொழுகிறவங்கள அல்லாஹ் பொருந்திக்கிறான் அப்படின்னு. அதனால் 4 ரக்காத் தொழுகிறது ரொம்ப ஏற்றமான ஒன்றா இருக்கும். இந்த லுஹா தொழுகைக்கான நிய்யத் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக அந்த லுஹா சுன்னத்தான ஒரு தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணுதலாக தொழுது நம்மளையும் தொழும்படி ஏவன ஒரு தொழுகை. அதனால் நிய்யத் எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த லுஹாவுடைய சுன்னத்தான 2 ரக்காத்து, ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கும் நிய்யத் வைக்கணும். இந்த லுஹாவுடைய சுன்னத்தான 2 ரக்காத்தை கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். இந்த சுன்னத்தான லுஹாவுடைய 2 ரக்காத்தை கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நிய்யத் வச்சுக்கலாம், அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ். வரக்கூடிய நாட்களில் பேணுதலாக லுஹா தொழுகையை தொழுது அதனுடைய முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ளும் நிர்பாக்கியவான்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.